வெல்கம் டு மை சேனல். நாம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் இருந்துனா நீ இதை செய், உனக்கு நேரம் இருந்துனா என் வீட்டுக்கு வா, எனக்கு நேரம் இருந்துனா நான் அங்க போவேன், உனக்கு நேரம் இருந்துனா நீ என்ன டிராப் பண்ணு, அடுத்து எனக்கு நேரம் இருந்துனா நான் இந்த பாத்திரத்தை கழுவுவேன், அடுத்து உனக்கு நேரம் இருந்துனா இந்த துணிகளை மடிச்சு வை. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. இப்படி ஒருத்தங்களுக்கு நேரம் இருந்துன்னா இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, உங்களுக்கு நேரம் இருந்துன்னா நீங்க இதை செய்யுங்க, எனக்கு நேரம் இருந்துன்னா நான் இதை செய்யறேன், அந்த மாதிரி நம்ம சொல்றது. சரியா? அப்போ நேரம் இருந்தால் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்குல்ல அதை கிளிக் செய்யுங்க, அடுத்த ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ உனக்கு நேரம் இருந்தால் அப்படின்னா இது எப்படி சொல்றதுன்னா, if you have time, if you have time. ஓகே, if you have time அப்படின்னா உனக்கு நேரம் இருந்தால், இல்ல உனக்கு யூஸ் பண்ணாம நேரம் இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். நேரம் இருந்தால் நீ என் வீட்டுக்கு வா, அப்ப நேரம் இருந்தால் அப்படின்னு சொல்றதுக்கும் if you have time. ஓகே, இதுல if அந்த இருந்தால் ஆல்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது if. ஓகே, உனக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் யூ, அந்த இருந்து அந்த அர்த்தத்துக்கு தான் have. நேரம் டைம். ஓகே, அப்போ உனக்கு நேரம் இருந்தால் அப்படின்னா if you have time, if you have time. அடுத்து பாருங்க, உனக்கு நேரம் இருந்தா வீட்டுக்கு வா. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் இருந்தா வீட்டுக்கு வா அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், if you have time. உனக்கு நேரம் இருந்தால் அதுக்கு என்னது, if you have time. இந்த if you have time நம்ம சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்டே போடுறேன் பாருங்க, if you have time, உனக்கு நேரம் இருந்தால், if you have time. Okay, if you have time. அடுத்து வீட்டுக்கு வா, அடுத்து கமா போட்டு வீட்டுக்கு வா அப்படின்னா வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம். இல்ல வந்து சப்ஜெக்ட் இல்ல. சரியா? அப்போ வெர்பல நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம், வாரதுக்கு கம், இதுதான் வெர்ப். வீட்டிற்கு அப்படின்னா ஹோம். ஓகே, இதுல வந்து என்னன்னா வீட்டுக்கு இக்கு அதுக்கு டு போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வீட மென்ஷன் பண்ணும்போது ப்ரிபோசிஷன் டு வந்து வராது. சரியா? அப்போ கம் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு வா. உனக்கு நேரம் இருந்தா வீட்டுக்கு வா, இல்ல நேரம் இருந்தால் வீட்டுக்கு வா, உனக்குன்னு சொல்லாட்டியும் நேரம் இருந்தா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், if you have time come home, if you have time come home. ஓகே, இது இன்னொரு பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் if you have time. இது அவனுக்கு நேரம் இருந்தால் அப்படின்னு சொல்றதுக்கு, அவனுக்கு நேரம் இருந்தா வர சொல்லு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அவனுக்கு நேரம் இருந்தால் அது சொல்லணும்னா எப்படி சொல்றது, if இங்க சப்ஜெக்ட் யூ, உனக்குன்னு சொல்றதுனால யூ, அவனுக்கு அப்படின்னா இங்க என்ன வரும், he, ஒரு ஆன மென்ஷன் பண்றது. if he வந்தாலே இங்க has தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, if he has time. அடுத்து இதுல வந்து இப்போ அம்மாவுக்கு நேரம் இருந்தா கால் பண்ண சொல்லு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன, mom. ஓகே, அம்மாவுக்கு நேரம் இருந்தால் அப்படின்னா if mom has time, if mom has time. இங்க எப்போ have வரும், எப்போ has வரும்னா சப்ஜெக்ட் he, she, it, சிங்குலர் நவுன் வரும்போது இங்க has யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் I, you, we, they, ப்ளூரல் நவுன் வரும்போது இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், have யூஸ் பண்ணுவோம். சரி? ஓகே, புரிஞ்சதுல? அடுத்து உனக்கு நேரம் இருந்தா அங்க போ, உனக்கு நேரம் இருந்துன்னா நீ அங்க போ அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் எப்படி சொல்றது, if you have time, if you have time, if you have time, உனக்கு நேரம் இருந்தால். அடுத்து அங்க போ அப்படின்னா போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. அங்கே அப்படின்னா there.
அப்ப உனக்கு நேரம் இருந்தா அங்க போ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? If you have time, go there. Okay? If you have time, go there. அடுத்து இது நீங்க இதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். Go there if you have time. இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். Go there. இத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு go there. அடுத்து if you have time அடுத்து போடலாம். சரியா? Go there if you have time. ஓகே? இந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல இது இப்படியும் எழுதலாம். சரியா? அடுத்து எனக்கு நேரம் இருந்தா நான் அங்க போவேன். எனக்கு நேரம் இருந்தா என்னது? நான் அங்க போவேன். இப்ப நம்ம காலையில சொல்றோம் எனக்கு சாயங்காலம் ஏதாவது நேரம் இருந்துன்னா நான் அங்க போவேன். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். ஓகே? இனிமேல் எனக்கு நேரம் இருந்துன்னா நான் ஃப்ரீ ஆனேன்னா நான் அங்க போவேன். அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்றது. ஓகே? அப்ப எனக்கு நேரம் இருந்தால் இது எனக்குன்னு சொல்றோம். எனக்கு நேரம் இருந்தால் அப்படின்னா எப்படி வரும்? if இங்க என்ன சப்ஜெக்ட் வரும்? I வந்தாலே இங்க have தான் வரும். சரியா? if I have time. if I have time. அடுத்து என்ன? நான் அங்க போவேன். இங்க என்னது? ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்றோம். அடுத்து என்னது? இங்க சப்ஜெக்ட் வந்திருக்குதான? அப்ப சப்ஜெக்ட் வந்திருக்கனால நான் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். I. அடுத்து என்ன? போவேன். ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்றோம். சோ will போட்டுட்டு verb என்னது? போறது. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து அங்கே அப்படின்னா there. அப்ப நான் அங்க போவேன் அப்படின்னா I will go there. எனக்கு நேரம் இருந்தா நான் அங்க போவேன். இது எப்படி சொல்றது? If I have time, I will go there. If I have time, I will go there. Okay? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நேரம் இருந்தா பாத்திரத்தை கழுவு. அந்த நேரம் இருந்தால் கம்மியா இருக்கா? இல்ல என்ன? உனக்கு நேரம் இருந்தால், இல்ல மரியாதை கொடுத்து பேசணும்னா உங்களுக்கு நேரம் இருந்தால், இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? அப்போ உங்களுக்கு நேரம் இருந்தால் இல்ல உனக்கு நேரம் இருந்தால் இந்த பாத்திரத்தை கழுவு இல்ல கழுவுங்க அப்படின்னு சொல்றது. சரி, அப்ப இதை எப்படி சொல்றது? பாருங்க. நேரம் இருந்தால் இல்ல உனக்கு நேரம் இருந்தால் இப்படி சொல்லணும்னா if you have time. தானே? அடுத்து என்ன? பாத்திரத்தை கழுவு. கழுவுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வாஷ். இப்போ இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம். இப்போ வாஷ் the dishes. ஓகே, பாத்திரத்தை கழுவு அப்படின்னு சொல்றதுக்கு வாஷ் த டிஷஸ். அப்போ நேரம் இருந்துன்னா, உனக்கு நேரம் இருந்துன்னா இந்த பாத்திரத்தை கழுவு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? If you have time, wash the dishes. சரி, இது நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதலாம். Wash the dishes if you have time. இந்த மாதிரியே சொல்லலாம். சரி, அடுத்து நேரம் இருந்தா துணிகளை துவை. நம்ம சொல்லுவோம்ல, நேரம் இருந்துன்னா இந்த துணிகளை துவைச்சு போடு அப்படின்னு சொல்லுவோம் தானே? இது எப்படி சொல்றது? பாருங்க. நேரம் இருந்தால், உனக்கு நேரம் இருந்தால் அப்படி அர்த்தம். If you have time. If you have time. தானே? அடுத்து துணிகளை துவை. இப்ப இல்ல என்னது? சப்ஜெக்ட் வரல, verb தான் ஃபர்ஸ்ட். அப்ப துவைக்கிறதுக்கு வாஷ் the துணிகளை அப்படின்னா clothes. ஓகே, துணிகளை துவைச்சு போடு அப்படின்னு சொல்றதுக்கு wash the clothes. wash the clothes. அப்போ நேரம் இருந்துன்னா துணிகளை துவைச்சு போடுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? If you have time, wash the clothes. ஓகே, அடுத்து நேரம் இருந்தா துணிகளை காய போடு. நம்ம சொல்லுவோம்ல, நேரம் இருந்துன்னா, உனக்கு நேரம் இருந்தா இந்த துணிகளை காய போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே? அப்ப என்ன எப்படி சொல்றது? நேரம் இருந்தால் அதுக்கு if you have time. ஓகே, if you have time அப்படின்னா நேரம் இருந்தால். சரி, அடுத்து துணிகளை காய போடு. துணிகளை காய போடுனா இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். காய போடுறதுக்கு dry. dry the துணிகளை clothes. ஓகே, துணிகளை காய போடுறதுக்கு dry the clothes. அப்போ நேரம் இருந்துன்னா துணிகளை காய போடுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? If you have time, dry the clothes. ஓகே, அடுத்து நேரம் இருந்தா அதை செய். நம்ம சொல்லுவோம்ல, நேரம் இருந்துன்னா நீ அதை செய் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க.
நேரம் இருந்தால் if you have time if you have time அடுத்து அதை செய் சப்ஜெக்ட் இல்ல சோ verb தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do அது it இல்லனா that இதனால போட்டுக்கலாம் சரியா அப்ப அதை செய் அப்படினா do it இல்ல do that அப்ப நேரம் இருந்தா அதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு if you have time do it இல்ல if you have time do that ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உனக்கு நேரம் இருந்தா என்ன அங்க கூட்டிட்டு போ நம்ம சொல்லுவோம்ல உனக்கு நேரம் இருந்தா என்ன நீ அங்க கூட்டிட்டு போ இல்ல மரியாதை கொடுத்து பேசணும்னா உங்களுக்கு நேரம் இருந்துன்னா என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போங்க இந்த மாதிரி நாம சொல்லுவோம் இது எப்படி சொல்லலாம் பாருங்க உனக்கு நேரம் இருந்தால் if you have time if you have time அடுத்து என்ன அங்க கூட்டிட்டு போ என்ன அங்க கூட்டிட்டு போங்க இந்த மாதிரி சொல்றது இல்ல என்னது சப்ஜெக்ட் கிடையாது சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் கூட்டிட்டு போறதுக்கு take கூட்டிட்டு போறதுக்கு take என்னை அங்க யார் கூட்டிட்டு போனோம் என்னைனா me அடுத்து அங்கே the ஓகே அப்போ உனக்கு நேரம் இருந்தா என்ன அங்க கூட்டிட்டு போ இந்த மாதிரி சொல்லணும்னா if you have time take me there if you have time take me there ஓகே அடுத்து உனக்கு நேரம் இருந்தா நீ என்ன அங்க கூட்டிட்டு போவியா நம்ம கேட்போம்ல உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா இந்த மாதிரி கேட்போம் தானே கூட்டிட்டு போவீங்களா இல்ல கூட்டிட்டு போவியா இந்த மாதிரி கேட்போம் இது என்னது உனக்கு நேரம் இருந்தா நீ என்ன அங்க கூட்டிட்டு போவியா இனிமேல் தான் அந்த சேல் நடக்க போகுது இனிமேல் நீ என்ன கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேக்குறது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேக்குறோம் அப்ப எப்படி கேக்குறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்போம் தானே அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் உனக்கு நேரம் இருந்தால் அதுக்கு எப்படி கேட்கலாம் if you have time if you have time அடுத்து என்ன நீ என்ன அங்க கூட்டிட்டு போவியா ஃபியூச்சர் மெயின் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கும்போது அங்க will யூஸ் பண்ணணும் அப்ப क्वेश्चन கேக்குற இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் will தான் போடணும் அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட் என்ன நீனா you அடுத்து verb என்ன அங்க கூட்டிட்டு போவியா அந்த கூட்டிட்டு போகக்கூடிய செயல் தானே அப்போ take கூட்டிட்டு போறதுக்கு take யாரு என்னை நீ அடுத்து அங்கேனா the ஓகே அப்போ உனக்கு நேரம் இருந்தா நீ என்ன அங்க கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் if you have time will you take me there if you have time will you take me there இல்லைன்னா இப்படியே கேட்கலாம் will you take me there if you have time ஓகே அடுத்து அம்மாவுக்கு நேரம் இருந்தா அவங்க இன்னைக்கு பிரியாணி சமைப்பாங்க நம்ம சொல்லுவோம்ல அம்மாவுக்கு இன்னைக்கு நேரம் இருந்துன்னா அம்மா இன்னைக்கு பிரியாணி சமைச்சு தருவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இது எப்படி சொல்றது பாருங்க இங்க அம்மாவுக்கு நேரம் இருந்தால் அப்படின்னு சொல்றோம் அம்மாவுக்கு நேரம் இருந்தால் இது எப்படி சொல்றது if என்னது சப்ஜெக்ட் யூனா நீ உனக்கு அப்படின்னா யூ இது அம்மாவுக்குன்னு சொல்லும் போது இங்க mom அடுத்து have வருமா has வருமா has தான் வரும் தானே அம்மா மென்ஷன் பண்ணும்போது சிங்குலர் நவுன் சோ has தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்து என்ன டைம் அப்படியே எழுதணும் அப்ப அம்மாவுக்கு நேரம் இருந்தால் if mom has time ஓகே அம்மாவுக்கு நேரம் இருந்தா அவங்க இன்னைக்கு பிரியாணி சமைப்பாங்க இது எப்படி சொல்லலாம் அவங்க இன்னைக்கு பிரியாணி இனிமேல் தான் சமைக்க போறாங்க சரியா அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம் அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி சொல்லணும் அவங்க அப்போ மாம் ஒருக்கா சொன்னாச்சு இனி அவங்கள திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணும்போது ஷீன்னு சொல்லலாம் ஓகே அவங்கள மென்ஷன் பண்ணும்போது ஷீ ஒரு பொண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் சோ ஷீ அடுத்து என்ன will ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறதுனால will அடுத்து verb எது பிரியாணி சமைப்பாங்க சமைக்கக்கூடிய செயல் சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook என்னது பிரியாணி இன்னைக்கு இன்று டுடே ஓகே அப்ப அம்மாவுக்கு நேரம் இருந்தா அவங்க
அவங்க இன்னைக்கு பிரியாணி சமைப்பாங்க. இது எப்படி சொல்லலாம்? If mom has time, she will cook biryani today. If mom has time, she will cook biryani today. Okay? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நேரம் இருந்தா நான் மதியம் தூங்குவேன். நேரம் இருந்தனா என்னது? மதியானம் நான் தூங்குவேன். இது என்னன்னா இன்னைக்கு நீங்க மதியானம் நேரம் இருந்துன்னா தூங்குவீங்க அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி பேசுறீங்கன்னா இத ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். சரியா? ஆனா அடிக்கடி உங்களுக்கு நேரம் இருந்துன்னா அடிக்கடி நீங்க மதியானம் தூங்கக்கூடிய பழக்கம் இருந்துன்னா அத நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கு, வழக்கமா அந்த செயல் நடக்கும் அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ இது ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். பாப்போமா? ஃபர்ஸ்ட், எனக்கு நேரம் இருந்தால் இது எப்படி சொல்லலாம்? If I have time தானே. If I have time. எனக்குன்னு வந்திருக்கனால I போட்டுருவோம். சரியா? If I have time. அடுத்து கமா போட்டுட்டு நான் மதியம் தூங்குவேன். இன்னைக்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன போடுவோம்? will, அதுக்கு அடுத்து verb தூங்கக்கூடிய செயல், தூங்குறதுக்கு sleep. அடுத்து மதியம் சொல்லும்போது இந்த ஆஃப்டர்நூன் போடணும். சரியா? இந்த ஆஃப்டர்நூன். ஓகே? அப்போ if I have time, I will sleep in the afternoon அப்படின்னா எனக்கு நேரம் இருந்தனா நான் மதியம் தூங்குவேன். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த பற்றி நீங்க பேசுறீங்கன்னா இந்த மாதிரி. இல்ல வழக்கமா இல்ல அடிக்கடி நான் எனக்கு நேரம் இருந்தனா அடிக்கடி நான் மதியம் தூங்குவேன் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா அடிக்கடி மதியம் தூங்கக்கூடிய பழக்கம் இருந்தனா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சரியா அப்படின்னா இத சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். எப்படி? இது அப்படியே தான் வரும். If I have time. இது அதே போலதான் சேம் ப்ராசஸ். அடுத்துதான் சேஞ்ச் ஆகும். இங்க சப்ஜெக்ட் நான் ஐ, இங்க will போட்டோம்ல, will sleep. இங்க என்னன்னா verb மட்டும் அப்படியே எழுதினா போதும். சரியா? sleep. அடுத்து இந்த ஆஃப்டர்நூன். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? இது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்றது. இது அடிக்கடி நீங்க மதியானம் தூங்குவீங்க உங்களுக்கு நேரம் இருந்துன்னா அப்படி அந்த அர்த்தத்துல சொல்றது. சரியா? அப்போ எனக்கு நேரம் இருந்தா நான் மதியம் தூங்குவேன் அப்படின்னா if I have time, I sleep in the afternoon. இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம். If I have time, I will sleep in the afternoon அப்படின்னா இது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்றது. அடுத்து உனக்கு நேரம் இருந்தா என்ன டிராப் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல உனக்கு நேரம் இருந்தா என்ன டிராப் பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் அதுக்கு எப்படி சொல்றது? If you have time தானே. If you have time உனக்கு நேரம் இருந்தா. அடுத்து என்ன டிராப் பண்ணு. என்ன டிராப் பண்ண அப்படின்னா drop me. என்னை தானே drop me off னு சொல்லலாம். ஓகே, இது ஃபார்மலா சொல்றது. ஓகே, drop me off. இல்லைன்னா இன்ஃபார்மலா நம்ம பேச்சு வாக்குல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட நம்ம சொல்லும்போது drop me இப்படி சொல்லலாம். ஓகே, ஃபார்மலா சொல்லணும்னா drop me off, இன்ஃபார்மலா சொல்றது drop me. ஓகே, அப்ப உனக்கு நேரம் இருந்தா என்ன drop பண்ணு அப்படின்னா if you have time, drop me off. இல்லைன்னா if you have time, drop me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு நேரம் இருந்தா நான் உன்னை கூப்பிடுகிறேன். அப்ப நம்ம சொல்லுவோம்ல எனக்கு நேரம் இருந்தா நான் உன்னை கூப்பிடுறேன், எனக்கு நேரம் இருந்தா நான் உனக்கு கால் பண்றேன், நான் உனக்கு கால் பண்றேன், நான் உன்னை கூப்பிடுறேன், எல்லாமே சேம் தான். ஓகே, அப்ப எப்படி எனக்கு நேரம் இருந்தால் அப்படின்னா if I have time. ஓகே, if I have time எனக்கு நேரம் இருந்தால். அடுத்து நான் உன்னை கூப்பிடுகிறேன் அப்படின்னா ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, கூப்பிடுகிறேன், அந்த கூப்பிடுகிறேன் அது பிரசன்ட்ல நம்ம சொன்னாலும் பிரசன்ட்ல அந்த பேசினாலும் அது ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம் தானே.
எனக்கு நேரம் இருந்தனா நான் உன்னை கூப்பிடுகிறேன். ஓகே, நான் உனக்கு கால் பண்றேன். அப்போ ஃபியூச்சரை மீன் பண்ணி இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம். ஓகே, ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம பேசும்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம சொல்லணும் தானே. ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வில் போடணும், அதுக்கு அடுத்து கூப்பிடக்கூடிய செயல் அப்போ கால், verb என்னது கால். அடுத்து உன்னை, உன்னைனா யூ ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ எனக்கு நேரம் இருந்தா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னா if I have time I will call you. If I have time I will call you. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா, உனக்கு நேரம் இருந்தா இதை ரீட் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் இருந்துன்னா இதை நீ ரீட் பண்ணு. ஏதாவது ஒரு புக் ஏதாவது நம்ம கொடுப்போம், இதை வந்து உனக்கு நேரம் கிடைக்கும் போது இதை ஒண்ணு ரீட் பண்ணு, நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப இது எப்படி சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.